பேரறிஞர் அண்ணாட்ட பயின்றவர்கள் எல்லாம் கல்வியிலே சிறந்தவராக இருப்பார்கள். ஆனால் அந்த கபோதி நம்மளுடைய பொன்முடியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் தான். அவர் பட்டை போடுவதா நாமம் போடுவதா என்று மதத்தையே இழிவாக பேசியதன் விளைவாகத்தான் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே ஜாதி மதத்தை கலந்துதான் அதை கண்காணித்து தான் கொடுக்கின்றார்கள். வருகின்ற 2026 தேர்தல் அமைச்சரவை மாற்றம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவை தான் உருவாக்கும். தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக தலைமைச் செயலகத்துக்குள்ள போய் ரைடு விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். ஏன் அதோட நீங்க ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க? செந்தில் பாலாஜி கரூர் போன 2021 தேர்தலிலே கரூரில் பேசுகின்ற பொழுது அவரும் அவருடைய தம்பியும் ஊழல் என்றால் ஊழல், கொலை, கற்பழிப்பு அத்தனை விஷயங்களையும் பேசினது எல்லாமே இன்னைக்கு இருக்கு. அப்பேற்பட்டவருக்கு புழல் சிறையில் இருந்து விடுதலை ஆன உடனே அமைச்சர் பதவி கொடுக்கீங்க. பல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் KK மேல குற்றச்சாட்டு இருக்கு, தங்கம் தென்னரசு மேல குற்றச்சாட்டு இருக்கு, சேகர் பாபு மேல குற்றச்சாட்டு இருக்கு. இவங்கெல்லாம் இருக்கின்ற பொழுது இத்தனை பேர் இருக்கின்ற பொழுது நான் என்ன தப்பு பண்ணிட்டு அதுதான் மன்னிப்பு கேட்டேன்ல, பேசின வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டாச்சு. இதுல ஏன் நான் எனக்கு அமைச்சர் பதவியை அறுபெரும் MLAக்கள் நல்ல சிந்தனையாளர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம திரும்ப இவங்களுக்கு கொடுக்குறாங்க என்று சொன்னால் மக்கள் மறக்கணும். மறந்த உடனே ஒரு 6 மாசம் கழிச்சு பதவி கொடுக்கணும். இது அண்ணா கண்ட திமுக இல்ல, இது ஒரு திராவிட மாடல். யாரும் பொங்க வேண்டாம். வருகின்ற 2026 தேர்தலுக்கு முன்னாடி ராமாயணத்திலே தீயிலே இறங்கி சீதா வெளியே வந்தாரோ அதே மாதிரி 3 மாசத்திலே அதே பொன்முடி வெளியில வருவார்கள், மீண்டும் அமைச்சர் ஆவார்கள். மீண்டும் ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் செல்லப்பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறை செல்லும் போது அந்த காலகட்டத்தில் முத்துசாமி அவரிடத்துல இலாகா கொடுக்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி வெளிவந்த உடனே மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கொடுத்தாச்சு மதுவிலக்குத்துறை. இப்போதைய சூழ்நிலையில் நீதிமன்றம் கெடு விதித்ததன் மூலமாக அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ரிசைன் பண்றாங்க. முதலுடைய உத்தரவை ஏற்றி ரிசைன் பண்றாங்க. இப்படியான சூழ்நிலையில மீண்டும் முத்துசாமி அவர்களிடத்திலே தான் கொடுக்குறாங்க. இதுல என்ன கேள்வி எழுகிறது அப்படின்னா, இப்போ முத்துசாமியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அமைச்சர் சிவசங்கராக இருக்கட்டும், எல்லாருமே அதிமுகவில் எம்ஜிஆருடைய பாசறையில பயின்றவர்கள். அங்கு பயின்றவர்கள் திமுகவுக்கு திமுகவில் கொடுக்கப்படுது. அப்போ மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு அதிமுகல இருந்து வந்த முத்துசாமி அவர்களை கொடுக்குறாங்க அப்படின்னா, திமுகவில் பேரறிஞர் அண்ணாவுடைய பாசறையில கலைஞர் அவருடைய பாசறையில பயின்றவர்கள் மதுவிலக்கு துறைக்கு தகுதியானவர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுத. அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்த டாஸ்மார்க்கு மதுங்கிற பிரச்சனையை கொண்டு வந்தது 1987 இந்த டாஸ்மார்க் நிர்வாகத்தை துவக்கி வைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 2003 சில்லறை விற்பனையை துவக்கி வைத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். நல்லா பார்த்துக்கணும். இங்கே எங்கேயுமே திமுக செய்யலை. பாக்கெட் சாராயத்தை 1989 கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாக்கெட் சாராயத்தை துவக்கி வைத்தார்கள். ஆனால் டாஸ்மார்க் நிர்வாகத்தை துவங்கியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சில்லறை விற்பனையை துவங்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் அந்த தம்பிமார்கள், இது அண்ணாவுடைய தம்பிமார்கள் இல்லை, ஐயா புரட்சித் தலைவருடைய தம்பிமார்கள், புரட்சித் தலைவருடைய தம்பிமார்கள் தான் இதில் கைதேர்ந்த ஆள்கள் என்ற காரணத்தினாலே அவர்களுக்குத்தான் அதுக்கு சரியாக பொருந்தும் என்ற ஒரு காரணம். அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தெளிவாக எப்படி அதை அந்த அமைச்சர் பொறுப்பை கொடுத்தால் எவ்வளவு சரியாக கொண்டு போவார் என்ற காரணத்திற்காகத்தான் செந்தில் பாலாஜியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர் தான், பயிற்சி எடுத்தவர் தான். அதனால தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பேரறிஞர் அண்ணாட்ட பயின்றவர்கள் எல்லாம் கல்வியிலே சிறந்தவராக இருப்பார்கள். ஆனால் அந்த கபோதி நம்மளுடைய பொன்முடியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் தான். அவர் பட்டை போடுவதா நாமம் போடுவதா என்று ஒரு மதத்தையே இழிவாக பேசியதன் விளைவாகத்தான் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இருக்கின்ற அண்ணாவால் கைகாட்டப்பட்டு வளர்க்கப்பட்ட ஐயா துரைமுருகன் போன்றவர்கள், சில தலைவர்கள் PT தியாகராஜன் போன்றவர்கள் நல்ல தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இன்றைய அரசியல் காலகட்டத்தில் அவர்களுடைய சிந்தனைக்கான அமைச்சரவையை உருவாக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தயக்கம் காட்டுகிறார். அதனால் நீங்கள் கேட்கின்ற
இந்தந்த பொறுப்புக்கு இவங்க தான் தயாராக இருப்பார்கள் என்ற காரணம் ஒன்று. இன்னொன்று வந்து கொங்கு மண்டலத்தில் தான் செந்தில் பாலாஜி இருந்தார். அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை தான் கொடுக்கணும். உங்களுக்கு கன்னியாகுமரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் பால்வளத்துறையை கொண்டு போய் மனோஜ் தங்கராஜ் கொடுக்குறாங்கன்னா, அங்கே இந்து நாடார் சார்ந்த நம்ம ஜீவன் பெரியசாமி மகளுக்காக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், நம்ம அப்பாவாக இருக்கட்டும், இப்படிலாம் கொடுத்தாச்சு. அங்கிட்டு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கின்ற அண்ணாவுடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, இது ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே ஜாதி மதத்தை கலந்து தான் அதை கண்காணித்து தான் கொடுக்கின்றார்கள். என்னமோ இவர் மனோஜ் தங்கராஜ் வந்து பதவி வேண்டாம், அவர் ஏதோ உடல்நலக்குறைவினால பதவியை இழக்கலை 2023. அன்னைக்கு அந்த பால்வளத்துறையில் ஊழல் நடந்ததன் காரணமாகத்தான் பல பிரச்சனைகள், நாம் தமிழரோட அந்த குவாரி பிரச்சனை, பல பிரச்சனைகள் தான் பதவியை இழந்தார். திரும்ப அவருக்கே கொடுக்குறாரு என்று சொன்னால், வருகின்ற 2026 தேர்தல் இவர் ஸ்டாலின் எடுக்கக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது தமிழக மக்களும் தமிழக இளைஞர்களும் அரசியலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சரவை மாற்றம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவை தான் உருவாக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அமைச்சரவை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. என்ன கருத்து அப்படின்னா, இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக நீதிமன்ற உத்தரவின் பேர்ல, நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேர்ல 2 அமைச்சர்கள் நீக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா, இவருக்கு கூட்டணி வச்சுருக்காங்கல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுருக்காங்க. அப்பையும் ரைடு போனாங்க. இதே மணல் கொள்ளை அடித்ததுனாலையும் தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக தலைமைச் செயலகத்துக்குள்ளே போய் ரைடு விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். ஏன் அதோட நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுருக்கீங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வந்திருக்குன்னா, இதே பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களிலும் நடந்திருக்கு. அதெல்லாம் எடுத்தோன்னா அரசியல் வேறு மாதிரி போயிட்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் இந்த வர்ற 2026 தேர்தலுக்கு இவங்க வச்சிருக்கிற கூட்டணியில் எடப்பாடி செஞ்சதெல்லாம் அவர்களுடைய இந்த இடி ரைடில் வந்து ஒரு தீர்ப்பு வரல. ஆனால் இதை என்னமோ பெரிய விஷயமா பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழக மக்களிடம் வந்து பெருசாக ஒன்றும் எடுபடாது. இப்போ அமைச்சரவை மாற்றம் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பொன்முடி அவர்களுடைய அமைச்சரவைகளாக மாற்றம் நிகழ்வுக்கு வந்து பொன்முடி கடைசி நிமிடம் வரைக்குமே ரிசைன் பண்ணுறதுக்கு முன் வரல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்த பிறகுதான் அவர் பதவியை ரிசைன் பண்ணதுக்கு முன் வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், உண்மைதாங்க. இல்லை ஏங்க, அவர் சொல்கிறது எல்லாம் அவர் ஆதி காலத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சோதனை காலத்தில் கூட கலைஞரோடு இருந்தவர். இன்னைக்கு அவர் வந்து பேசின தப்பு தான், அது மன்னிப்பு கேட்டார். அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். அவர் பேசின ஒரு மதத்தை இழிவாக பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டார். திருவா போய் மன்னிப்பு கேட்டார், மக்கள் மத்தியிலும் மன்னிப்பு கேட்டார். ஆனால் ஊழல் செஞ்ச, ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு செஞ்ச மனோஜ் தங்கராஜுக்கு பதவியை திரும்ப கொடுக்காங்க. அந்த ஊழலுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்த? அப்போ அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு, இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய இழப்பை நீ எப்படி என்ன பண்ணீங்க? அதே இழப்பு செந்தில் பாலாஜி மூலியமாக, செந்தில் பாலாஜி கரூர் போன 2021 தேர்தலிலே கரூரில் பேசுகின்ற பொழுது அவரும் அவருடைய தம்பியும் ஊழல் என்றால் ஊழல், கொலை, கற்பழிப்பு, அத்தனை விஷயங்களையும் நீ பேசுனது எல்லாமே இன்னைக்கு இருக்குது. அப்பேற்பட்டவருக்கு புழல் சிறையில் இருந்து விடுதலை ஆன உடனே அமைச்சர் பதவி கொடுக்கீங்க. இப்போ மனோஜ் தங்கராஜுக்கும் கொடுக்கீங்க. இந்த முத்துசாமி போன்றவர்கள் கட்சி மாறி அதிமுகவிலேருந்து வந்தவர்களுக்கு எல்லாமே பதவி கொடுக்க, ராஜ கண்ணப்பனுக்கு பதவி போகுது. இந்த கட்சியிலே இருந்து தவறே எந்த அமைச்சரும் தப்பு செய்யலை. ஏன் இப்போ துரைமுருகன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, பல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் KK மேலே குற்றச்சாட்டு இருக்குது, பல அமைச்சர்கள் மேலே, ஏன் தங்கம் தென்னரசு மேலே குற்றச்சாட்டு இருக்குது, சேகர்பாபு மேலே குற்றச்சாட்டு இருக்குது. இவங்கெல்லாம் இருக்கின்ற பொழுது, இத்தனை பேர் இருக்கின்ற பொழுது நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அதுதான் மன்னிப்பு கேட்டேன்ல, பேசின வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டாச்சு. இதில் ஏன் நான் எனக்கு அமைச்சர் பதவியை எடுக்கணுங்கிறது அவர் கேட்கல, நியாயம் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு அப்படி ஒன்றும் நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டாம். ஒரு வாரம் கழித்து பாருங்கள், நான் அடுத்து இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து இதே இவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக கூட ஸ்டாலின் வந்து நியமிப்பார். அதனால் இந்த திமுகவில் வந்து என்னமோ பெரிய வரலாறு, பின்னாடி வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அப்படி தான், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அப்படி தான். அமைச்சரை நீக்குவார்கள், 6 மாதம் கழிச்சு மக்கள்லாம் மறந்துட்டாங்களாப்பா, எல்லாம் திரும்ப கூப்பிடுவாங்க. அமைச்சரெல்லாம் அந்த நீ செஞ்ச ஊழல்லாம் மறந்துட்டாங்களா? அம்மா மறந்துட்டாங்க, ஐயா மறந்துட்டாங்க, ரைட், அப்பா அமைச்சர் பதவியில் போட்டுடலாமா? போட்டுறாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஆவடி நாசருக்கு பதவியை எடுத்தாங்க, இப்போ பதவியை கொடுத்துருக்குறாங்க.
அந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலுமே திமுக அதிமுகவுடைய அமைச்சரவை மாற்றம் என்பது வந்து எத்தனையோ அதில் கட்சிக்காக உழைத்த திமுகவிலும் அதிமுகவிலும் உழைச்ச அருப்பெரும் எம்எல்ஏக்கள் நல்ல சிந்தனையாளர்களாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம திரும்ப திரும்ப இவங்களுக்கு கொடுக்குறாங்க என்று சொன்னால் மக்கள் மறக்கணும். மறந்த உடனே ஒரு 6 மாதம் கழிச்சு பதவி கொடுக்கணும். அதனால் நீங்கள் ரொம்ப ஆதங்கப்பட்டு கேட்குறதெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். 3 மாதம் கழிச்சு கூட ஒரு பதவி கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ 2026 தேர்தலுக்கு முன்னால் மீண்டும் வந்து பொன்முடி அவர்கள் அமைச்சராகி விடுவார். அமைச்சராக இருந்துதான் தேர்தல் காலத்தை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுங்க. அதாவது ஒரு 3 மாதம் ஏமா கனிமொழி என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து எங்கள் அப்பா கையெழுத்து போட்டுருவார், மதுவிலக்கு போடுவார் அப்படின்னாங்க. நாங்கள் வந்தால் நாங்கள் நடத்துகின்ற மதுபான ஆலைகளை எல்லாம் மூடருக்கு எங்கள் சார்பாக நடந்தாலும் சரி, எங்கள் ஆதரவாளர்கள் நடத்தியிருந்தாலும் நாங்கள் அதை செய்வோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்கள் தேர்தலில் வந்து மது கடைகளை மூடுவோன்னெல்லாம் நாங்கள் தேர்தல் அறிக்கை கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட தலைவர்கள் இருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியே மணிமணியாக பேசுவாங்க. நீங்கள் நம்ம ராசாவாக இருக்கட்டும், அவர் குடியாத்தம் குமரன், நம்ம கிருஷ்ணமூர்த்தி, அருப்பெருந்தலைவர்கள், அந்த சேலம் சுஜாதா, அதாவது நடிகை கஸ்தூரி பேசுனா உடனே ஹைதராபாத்தில் போய் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க 6 மாதம். ஆனால் டெய்லி பேசுகிற கிருஷ்ணமூர்த்தியவோ சேலம் சுஜாதாவையோ இல்லை இருக்கிறவளை வந்து தொடமாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறது எல்லாம் தமிழ் வளர்ச்சிக்காக பேசக்கூடியவர்கள். அதனால் இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி, அதாவது இது அண்ணா கண்ட திமுக இல்லை, இது வந்து இப்போ இது ஒரு திராவிட மாடல். அதனால் யாரும் பொங்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் வருகின்ற 2026 தேர்தலுக்கு முன்னாடி மீண்டும் அவர் எப்படி ராமாயணத்திலே தீயிலே இறங்கி சீதா வெளியே வந்தாரோ அதே மாதிரி 3 மாதத்திலே அதே பொன்முடி அவர்கள் வந்து வெளியில் வருவார்கள், மீண்டும் அமைச்சர் ஆவார்கள். மீண்டும் அவர் 2026 தேர்தல் காலத்தில் நிற்பார். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.